தெரியாம. ஹாய் டாட். லேக்கா எங்கம்மா இருக்க? இங்கதான்ப்பா, சந்தியா கூட இருக்கேன். என்னம்மா பண்ணிட்டு இருக்க? குரூப் ஸ்டடீஸ் பண்றேன். முக்கியமான விஷயமா? கொஞ்சம் உடனே வா. சரி டாட், உடனே வரேன். ப்ளீஸ் டா. சாரி டா செல்லம், இன்னைக்கு உனக்கு லக் இல்ல. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். குछ கதை. Bye. இன்னைக்கு மிஸ் ஆயிட்டாலே. Bye. My words of love with your name on வாட்ச்மேன் கருப்பன். யார் மகேஷ்? ஆனந்த் ஐயா சொன்னார், ஏதாச்சும் வேணும்னா என்னை கூப்பிடுங்க. போன் அடிக்குது, அட்டெண்ட் பண்ணு போ. முதல்ல எடு. மோனி மகேஷ் என்னடா? டேய் மச்சான், எப்படிடா இருக்க? ஹாப்பியா? இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா விட மாட்டீங்களே. விஷயத்துக்கு வா. சாரிடா மச்சான்,
ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை கொடுக்க மறந்துட்டேன்டா. அதான் மறந்துட்டல, இப்ப ஏன்டா ஞாபகப்படுத்தி இம்சை பண்ற? அவசரப்படாதடா. ஹேய், என்னடா அது? எந்த நேரத்துலடா? அது ஒரு மாதிரியான மேட்டர்டா. ஒரு மாதிரினா செம எஃபெக்ட்டா. அதை சாப்பிட்டா ஹனிமூன் டபுள் ஹாப்பியா இருக்கும்டா. டேய், நயாகரா மாதிரி பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எதுக்குடா? அதுவும் இந்த நேரத்துல எப்ப கூப்பிடுறது விவசாய இல்ல? டேய், புரியாம பேசாரா மச்சி. அங்க லோக்கல்ல சுமன் இருக்கான்ல, அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். அக்கறையில உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கான்டா. உடனே போய் வாங்கிக்க, மிஸ் பண்ணிடாத. டேய், இந்த நேரத்துல நான் எப்படா போறது? இந்த நேரத்துக்கு தான்டா அது. அவ வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கடா. கொத்துவாடா அவ. புரிஞ்சுக்கடா மச்சான். இப்பதான் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். சதி பண்ணாதடா. பேசி நேரத்தை வீணாக்காதடா. என்ன? ஐயோ, யாரு? நீ அவ முறைச்சுக்கிட்டு இருக்கடா. நான் பாவண்டா. கேளுடா, சீக்கிரம் போய் மேட்டரை வாங்குற வழியை பாரு. ஏய் ஏய், என்னால போக முடியாது, புரிஞ்சுக்கடா. வச்சிட்டோமா? டேய் டேய், பாய். இவகிட்ட எப்படி சொல்றது? போன்ல யாருடா? அது மோனி, என் ஃப்ரெண்ட் ஆனந்த் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். கிஃப்டா? அது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் கிஃப்ட்மா. ஸ்பெஷல் கிஃப்டா? ஸ்பெஷல் தான். அது எப்படி உன்கிட்ட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேனே. ப்ளீஸ் டா, சொல்லு மகேஷ். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேனே. அது வரைக்கும் சஸ்பென்ஸ். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். இந்த நேரத்துல அதுவும் என்ன தனியா விட்டுட்டா? நீ தான் மிஸ் துணிச்சலாச்சு பேபி. ஏய் ப்ளீஸ் தான், நான் சீக்கிரமா வந்துடுவேனா? சரி, ஆனா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் பத்திரமா வந்துடணும். உன்னை விட அவசரம் எனக்குடி. சீக்கிரம் வந்துடுறேன். நீ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இரு. அதுக்கப்புறமா வந்து வந்துடுறேன். அப்படி என்ன ஸ்பெஷல் கிஃப்டா? போட்டுக்காரன் இருப்பானா? சரி, போய் தான் பார்ப்போம். அண்ணே, போட்டுக்காரண்ணே, அண்ணே. அண்ணே, போட் எடுங்கண்ணே. சார், என்ன சார் அதுக்குள்ள வந்துட்ட? அவசரமான வேலை, உடனே போயிட்டு வந்துடலாம். என்ன சார், நிம்மதியா குடிக்க விட மாட்டேன்றியா? போன உடனே வந்துடலாங்கண்ணே. போனேன். போலாம் சார். ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே. ஸ்விம்மிங் பூல். என்னண்ணே, போட்டை சரக்கு கடையா மாத்திட்டீங்க போல இருக்கு. அட, இத கேக்குறீங்களா? ஸ்பீடா போட் ஓட்டுனதுக்கு ஒரு புண்ணியமும் கொடுத்தது சார். சும்மா நச்சலுக்கு சார் அடிச்சா. பார்த்தாலே தெரியுதே.
உங்ககிட்ட ஒன்று சொன்னா தப்பா நினச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. அழகி படத்துல வர்ற மாதிரி உங்க ஒய்ஃப் சும்மா நச்சுன்னு இருக்கா சார். கொடுத்து வச்சவர் சார் நீங்க. கண்டவனும் பொண்டாட்டி ரசிக்கிறேன். முதல்ல போட்டு ஓட்டுங்கண்ணே. அண்ணே கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணே. அவசரப்படுறியா சார்? உட்காரு சார், விழுந்துட போற. மோனிகா, மோனி, மோனிகா, மோனிகா, என்னாச்சுமா? என்னடா இது? பயப்படாதடா. என்ன யாரோ துரத்துற. யாரு? வாட்ச்மேன்! வாட்ச்மேன்! எங்கயா போய் தொலைஞ்ச? ஏய், கூப்பிட வேண்டாம். நீ பயப்படாதடா. நான் தான் வந்துட்டேன்ல. பயப்படாத. வா, நான் இருக்கேன்.
போகாத மகேஷ். வாட்ச்மேன், ப்ளீஸ். நான் எங்கேயும் போலடா, அவன் கூட தான் இருக்கேன். வேண்டாம், அவனை கூப்பிடாத. வாட்ச்மேன் வாட்ச்மேன் எவ்வளோ வாட்டி கூப்பிட்டேன், ஆனா அவன் வரவே இல்லை. ஒருவேளை. யோ, எங்க இருந்த? இங்கதான் இருந்தேன். இங்கதான் இருந்தனா? நான் கூப்பிட்டு கேட்கல உனக்கு? இங்க நாம தான் இருக்கோமா, வேற யாராவது இருக்காங்களா? வேற யாரும் இல்ல. அப்ப கதவு தட்டுறது யாரையா? நான் தான். அம்மணி பயந்து சத்தம் போட்டு ஓடிச்சு. என்ன ஏதுன்னு கேட்க நான் தான் தட்டினேன். திறக்கவே இல்லை. திரும்பி வந்துட்டேன். காவலுக்கு இருக்கேன்ல, கவலைப்படாம போய் நிம்மதியா தூங்குங்க. சரி வாமா, பயப்படாது. ஒன்னும் இல்லை, வா வாமா. மகேஷ், மகேஷ், Hey, good morning, darling. Good morning. சாரிடா மகேஷ். எதுக்கு? நேத்து நம்ம ஃபர்ஸ்ட் நைட் மிஸ் ஆயிடுச்சுல்ல. அது கூட பரவாயில்ல.
ஆனா நீ நேத்து ராத்திரி அலர்ன சத்தத்துல ரொம்ப பயந்துட்டேன். தயவு செஞ்சு இப்படி கத்தாதமா. விளையாடுது மகேஷ். இங்க ஏதோ ஒரு உருவம் இருக்கு. அது என்னையே துரத்துதோன்னு பயமா இருக்கு மகேஷ். ஏய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், என்ன சிரிப்பு? ஹேய், இது கம்ப்யூட்டர் யுகம்மா. காத்து கற்பனை வீணா கற்பனை பண்ணி மனசு குழப்பிக்காத. ஹேய் போனே. என்னடா சொல்லும், கோவமா இருக்கியா? இந்த ப்ரஷ் ரெடி ஆயிட்டு வா. சும்மா கிண்டல் பண்ணடா. ராத்திரி நடந்ததெல்லாம் சொல்லியும் நம்ப மாட்டேங்கிறான். இவனுக்கு எப்படிதான் புரிய வைக்கிறது? என்ன வாட்ச்மேன், காஃபி சாப்பிட்டீங்களா? உன்கிட்ட போய் கேட்டேன் பார். இதே என் வீடா இருந்திருந்தா 2 காஃபி சாப்பிட்டுருப்பேன். நான் வந்த நேரம் சமையல்காரன் கூட திடீர்னு காணாம போயிட்டான். எந்த சமையல்காரன்? நம்ம சமையல்காரன் தான். எப்ப பாத்தீங்க? யோ, நேத்து நீ இருக்கலையா? நாங்க வந்தப்ப அவர் தான் வீடு ரூம்லாம் சுத்தி காட்டினாரு. யோ, அதுக்கு நீ ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற? சமயக்காரன் சண்முகம் செத்து 6 மாசமாச்சு. என்ன வீடெல்லாம் எங்களுக்கு சுத்தி காட்டின சண்முகமா? என்ன சொல்ற? அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு 3 நாள்ல வரேன்னு போனவன் தான் படகு கவுந்து பாவம் பரிதாபமா செத்து போயிட்டான். ஆனா சண்முகம் ரொம்ப நல்லவன். இந்த வீட்டு மேலையும் முதலாளி அம்மா மேலையும் ரொம்ப பாசமா இருப்பான். 10 வருஷமா இங்கேதான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அதனால அப்பப்ப வந்துட்டு போவான். நீங்க பயப்படாதீங்க, அவன் ரொம்ப நல்லவன். அம்மணி கிட்ட சொல்லிடாதீங்க, பாவம் சின்ன பொண்ணு பயந்துற போகுது. என்னப்பா தொட்டதுக்கெல்லாம் பயப்படுற? மரத்துல ரத்தம். என்ன ஆச்சு உனக்கு? சட்டையில பயப்படாம சொல்லு. இருக்கு ரத்தம். அங்க பாரு. எங்க? அங்க பாரு. எங்கடா? இல்ல, அங்க இருந்து. எங்கடா சொல்ற? ஏன்டா வளர்ற? நான் ஒண்ணும் வளரல. உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஏய், அங்க ஒண்ணு இல்லடா மோனி. நான் எது சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்கிற. சட்டங்கிறா ரத்தங்கிறா. வாட்ச்மேன் வர வீட்டை சுத்தி காட்டின சமையல்கார செத்து 6 மாசம் ஆகுதுங்கிறா. இதெல்லாம் உண்மையா இருக்குமோ? சேச்சா, இருக்காது. மோனி, கொஞ்சம் சோப் எடுத்து வையேன், குளிக்கணும். முதல்ல ஹனிமூனை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பணும். மகேஷ், எனக்கு மட்டும் ஆசை இல்லாம இல்ல, ஆனா ஆசையை விட பயம் அதிகமா இருக்குடா. ப்ளீஸ் மகேஷ், இந்த இடத்த விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போலாம். அப்பதான் நம்ம லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும். இல்ல, முதல்ல ஃபர்ஸ்ட் நைட்டை ஃபர்ஸ்ட் பகலா கொண்டாடுவோம், அதுக்கப்புறம் வச்சுக்கலாம்டா இதெல்லாம். ஏன் மகேஷ், உனக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாதா? நம்ம ஹனிமூன் வந்திருக்கோம்டா. இதை விட வேற நல்ல லொகேஷன் கிடைக்காதுடா. மகேஷ் ப்ளீஸ் டா.